கர்த்தர் நமக்காக கல்வாரியிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து வெற்றி அடைந்த ஒரு நன்னாள். ஹல்லேலூயா. எனவே கடைசியாக இயேசு சிலுவையிலே பேசின 7வது வார்த்தை, இதற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின நற்செய்தி அதில் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 46வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிரியமானவர்களே, இது ஒரு சாதாரண நாள் அல்ல. ஒரு குற்றமற்ற, ஒரு பாவம் கூட செய்யாத ஒரு மனிதர் இரத்தத்தை சிந்தின ஒரு நாள். ஹல்லேலூயா. ஒரு குற்றம் கூட செய்யல. ஒரு சிலுவையை நீங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. அவர் எந்த பாவமே செய்யல. ஆனால் அவர்கள் வாரினாலே அடித்து, அவரை காரி உமிழ்ந்து, அவரை அவமானப்படுத்தி அந்த சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். 2 கைகளிலும் ஆணிகள் அறையப்பட்டிருக்கிறது. 2 கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது. தலையிலே முள்முடி சூட்டப்பட்டவரா, மூச்சு விட கூட அவர் அப்படியே தடுமாறி கொண்டிருக்கிறார். அவர் மூச்சு விட வேண்டும் என்றால் கீழே கால்களை அமிழ்த்து தன்னுடைய மூச்சை இழுக்கும் போது கீழே இருக்கிற கால்களின் ஆணிகள் அந்த துவாரத்தின் சதைகளை கிழித்துக் கொண்டு அவர் படுகிற வேதனையோடு அவர் துக்கத்தோடு நிறைந்தவரார். பிதாவே, உம்முடைய கைகளிலே ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. சிலுவையில 2 சம்பவம் நடக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் ஒரு தனிமைப்படுத்தப்பட்டவராய் இருக்கிறார். தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவர் எதனால தனிமை அந்த நிலைமைக்கு வந்தார்? அவருடைய முகத்தை பார்க்க கூடாத அளவுக்கு தேவன் அவருடைய முகத்தை சற்று நேரம் மறைக்கிறார். எதனால? அவர் ஒரு பாவமும் செய்யல, ஒரு குற்றம் கூட அவர் செய்யல. ஆனால் தேவன் அவருடைய முகத்தை சற்றே மறைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நாம் செய்த அக்கிரமங்கள் அவர் தம்மீது ஏற்றுக்கொண்டபடியினாலே, நம்முடைய பாவங்களை இயேசு சுமந்து கொண்டபடியினாலே, அவருடைய முகத்தை காணக்கூடாதபடி பாவம் நிறைந்த ஒரு முகத்தில் ஒரு மனுஷனுடைய முகம் அப்படிப்பட்ட கொடூரம் நிறைந்த முகமாய் மாறி போய் இருக்கிறதை அவர் உணர்த்தி காட்டுகிறார். எனவே ஏசாயா தீர்க்கதரிசியில சொல்லும் போது, இமை பொழுது உம்மை கைவிட்டேன், நாம செஞ்ச பாவம், நாம செஞ்ச அக்கிரமம் அவருடைய முகத்தை தேவனுக்கும் பிதாவுக்கும் இருந்த அந்த உறவை மறைக்கும்படியால் நம்முடைய பாவங்கள் அது கொடுக்கே நிற்கிறது. ஹல்லேலூயா. எனவே சற்று நேரம் பிதா அவரை பார்க்க முடியாம, அவர் படுகிற துக்கத்தை, வேதனையை தாங்க முடியாம சற்று தன்னுடைய முகத்தை மறைக்கிறார். ஆனால் இப்போது அவர் அப்பா என்று அவர் கூப்பிடும் போது மீண்டுமா அந்த இடத்தில உறவு புதுப்பிக்கப்படுகிறார். இப்பொழுது உறவு புதுப்பிக்கப்பட்டு அவர்கள், பிதாவே, உன்னுடைய கைகளிலே என்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒரு அர்ப்பணம் செய்கிறார். இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் அப்படி என்றால், ஒரு கவலை, ஒரு பாடு, ஒரு பாவம் அந்த உறவை பிரிக்க முடியவில்லை. அப்பா மகன் என்ற உறவிலேயே இருந்த அவர்களுக்குள்ளாய் இந்த பாவம் கடந்து வருகிற பொழுது, இந்த வேதனை துக்கங்கள் நிறைந்து காணப்படுகிற பொழுது அவர்களுக்குள்ளாய் இருந்த உறவை அவைகளால் பிரிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. முகத்தை மறைத்தாரை ஒழிய அவரை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தற்காலிகமாக முகத்தை அவர் மறைத்தார். இந்த நாட்களில நீங்களும் ஏதோ ஒரு காரணத்தினால யாரோ உங்களை கைவிட்டிருக்கிறார்,
நீங்கள் ஏதோ ஒன்றை அனுமதிக்கிறவர்களாக, தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, எனக்கு ஆதரவு செய்ய யாரும் இல்லையே என்று நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்களா ஏதோ ஒன்றை நினைத்து ஏதோ ஒரு துக்கத்தை அனுபவிக்கிறவர்களாக நீங்கள் காணப்படலாம். அல்லேலூயா. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாரும் கைவிடலாம். பெற்ற பிள்ளைகள் உங்களை துரத்தி அடிக்கலாம். எல்லோராலும் நீங்கள் கைவிடப்பட்டிருந்தாலும், தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும், உங்களை கைவிடாத ஒரு உறவு, உங்களை துண்டித்து விடாத ஒரு உறவு உண்டு. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர்கள் யார் வேணாலும் நீங்க கைவிடலாம், ஆனால் இயேசு அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது. அவரை அப்பா என்று எப்பொழுதும் நீங்கள் கூப்பிடுகிறவர்களாக இருக்கிறார். எந்த சமயத்திலும், எந்த சூழ்நிலையிலும் இயேசுவே என்று நீங்கள் அழைக்கிறவர்களாக மாற வேண்டும். அப்பதைத்தான் இயேசு செய்தார். அல்லேலூயா. அவருக்கு ஆணிகள் 2 கால்களிலும் அடிக்கப்பட்டிருக்கிறது, 2 கைகளிலும் அறையப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் அவர் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் பிதாவே 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 என்று ஒவ்வொரு கட்டத்திலும் அவரை கூப்பிடுவதை அவர் மறக்கவே இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், குடும்பத்திலே போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வரும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் பிதாவே என்று அழைக்கிறதை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை அழைப்பதிலே நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன கஷ்டம் வந்தாலும் அப்பா என்று அழைக்கக்கூடிய அந்த உறவை விட்டு நாம எப்போதும் பின்வாங்க கூடாது. அப்போ அப்படி நம்ம அப்பான்னு கூப்பிடுறதுல நம்ம பழகிட்டோம் அப்படின்னா, எந்த கஷ்டமானாலும், எந்த போராட்டமானாலும் அவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவை அது உடைக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை அறிஞ்சதுனாலதான் அவர் சொல்றார், அழைக்கிறார், அப்பா என்று அழைக்கிறார். அல்லேலூயா. அப்பா என்பதற்கு உடைக்கப்படாத உறவு. அல்லேலூயா. உடைக்கப்படாத உறவு அந்த சிலுவையிலே கடைசி வார்த்தையிலே காணப்படுகிறது. உடைக்கப்படாத உறவுக்குள்ளே நீங்கள் வர வேண்டும். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் எந்த சூழ்நிலையிலும், எந்த சமயத்திலும் கர்த்தருக்கும் நமக்குமா இருக்கிற உறவு சற்று நிமிடம் கூட உடைக்கப்படாத அளவிற்கு நம்மை நாம ஒப்புக் கொடுப்போம். அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், உம்முடைய கைகளில் என்னை ஒப்புக் கொடுக்கிறார். அப்ப என்ன செய்யறாரு? தன்னை அர்ப்பணிக்கிறார். முழு கட்டுப்பாடையும், தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அவர் கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றார், இயேசு சிலுவையில தொங்கினாலும் அவர் தோற்று போகவில்லை. அல்லேலூயா. அவர் சிலுவையிலே பாடுகள் பட்டாலும் அவர் தோல்வி அடையவில்லை. ஏன் தெரியுமா? அவர் தனது கண்ட்ரோல், அவர் தன்னை கண்ட்ரோல் படுத்தல. அவர் தனக்கு இருக்கிற ஒரு நான் தான், எனக்கு முடியும் அப்படின்னு அவர் நினைக்கவே இல்லை. எல்லாவற்றையும் அப்படியே ஆண்டவரே நீங்க தான் அப்படின்னு ஒப்பு கொடுக்கிறார். ஒரு சின்ன ஒரு கதை ஒண்ணு சொல்றேன். ஒரு நீச்சல் தெரியாத ஒரு நபர் குளத்துல விழுந்துட்டார். குளத்துல விழுந்த உடனே அவருக்கு நீச்சல் தெரிஞ்ச ஒருத்தர் அவரை காப்பாற்றுறதுக்கு முற்படுறார். காப்பாற்றுறதுக்கு இவரை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும்னு சொல்லி அந்த நீச்சல் தெரிஞ்சவரு இவரை எப்படியாவது வெளியில காப்பாற்றணும்னு முயற்சித்தா, அந்த நீச்சல் தெரியாதவரு இவரை போய் காப்பாற்றணும்னு முயற்சிக்கிறாரு. ஆனா அவர் விட்டு கொடுக்க மாட்டார். காப்பாத்துறதுக்கு நீங்க அவர் விட்டா தானே இவர் தூக்க முடியும். அவர் விட்டா தானே அவர் ஏதாவது பிடிச்சு தூக்கணும் அப்படின்னா இவர் விட்டு கொடுக்கணும். அது இல்லையா? இல்ல, நீங்க விடுங்க விடுங்கன்னு காப்பாத்த வந்தவரை நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா 2 பேர் உள்ள மூழ்கிதான் போவாங்க. அது மாதிரிதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே உடைய கைகளில ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாட்களில நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினாலே உங்களை பிடிவாதமாய் பிடித்துக் கொண்டு என்னுடைய திறமையினாலே இதை செய்து விடுவேன், என்னுடைய திறமையினாலே என்னை சாதித்து விடுவேன் என்று சொல்லி உங்களை நீங்களே கண்ட்ரோல் செய்து கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒன்று என்னால முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்பனா ஆண்டவரால உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. உங்களுடைய சுயத்தை எல்லாவற்றையும் அவரிடத்துல கொடுக்கணும்.
நீங்கள் தேவனிடத்திலே சரணடையணும். நீங்கள் தேவனிடத்திலே சரணடையும் போதுதான் அவர் உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. நீங்க என்ன செய்றீங்க? உங்களுடைய முழு கண்ட்ரோலையும் ஆண்டவரே உடைய கைகளில நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அவரிடத்துல, அவருடைய கைகளில நாம கொடுக்கிறோம். ஏன் அவருடைய கைகளில கொடுக்கணும் அப்படின்னா, அவருடைய கைகள் அது பாதுகாப்பு நிறைந்த கைகள், அவருடைய கைகள் அன்பு நிறைந்த கைகள், அவருடைய கைகள் ஒருபோதும் நம்மை கைவிடாத கைகள். ஹல்லேலூயா. அவருடைய கைகள் கேட்டது எல்லாவற்றையும் தருகிற கைகள். ஹல்லேலூயா. எனவேதான் இதை அறிந்தவராகத்தான் இயேசு சிலுவையில் இருக்கும்போது சங்கீதம் 31 அங்கே சுட்டி காமிக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை சங்கீதம் 31:5 இதைத்தான் சொல்லுகிறது. பிதாவே, உங்களுடைய கைகளில என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். சத்திய பலனாகிய கர்த்தாவே, நீரை நாம அவருடைய கைகளில கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். இந்த நாட்களில் உங்களுடைய கண்ட்ரோல் எல்லாவற்றையும், உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவருடைய கைகளிலே கொடுக்கிறார். இன்னொன்னு லாஸ்டா சொல்றார், ஒப்புவிக்கிறேன், என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். என்ன சொல்றாரு? என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்னுடைய சுவாசம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய அனைத்தும் உம்முடையது. அதுக்கான அர்த்தம் என்னவா? என் ஆவியை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லும் போது என் சுவாசம், என் வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய எல்லாவற்றையும் உடைய கைகளிலே கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று அர்த்தமா? ஹல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு அவர்களை கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறார். இயேசு தன் ஜீவனையே அவர் ஒப்புக் கொடுக்கிறார். ஆனால் நாம் எண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம்? நாம் ஆண்டவருக்காக எண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம்? கொஞ்ச நேரத்தை அவருக்கு கொடுக்கிறோம், ஜெபம் கொஞ்சம் பண்றோம், சேவை கர்த்தருக்காக கொஞ்சம் பண்றோம். ஆனால் தேவன் கேட்கிறார், எல்லாவற்றையும் முழுமையாய் நீ எனக்கு கொடு, முழுமையாய் எனக்கு கொடு. அல்லேலூயா. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா partial surrender, no breakthrough. full surrender, full blessing. அல்லேலூயா. முழுமையான அர்ப்பணிப்பு முழு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. எனவேதான் தேவன் இதை அறிந்தவரா அவருடைய கரங்களிலே அவருடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறார். தேவன் நன்றாய் அறிந்திருந்தார். இயேசு பயந்து சாகலைங்க. இயேசு சிலுவையில் இருக்கும்போது அவர் பயப்படவே இல்லைங்க. அவருக்கு தெரியும், நான் யாருடைய கைகளில் இருக்கிறேன், நான் யாருடைய கைகளில் ஆவியை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் என்பதை அவர் நன்றாய் அறிந்திருந்தார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் யாருடைய கைகளிலே இருக்கிறீர்கள், நீங்கள் யாருடைய கைகளிலே இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளலாம். அப்பா, நீர் ஆண்டவரே, உம்முடைய பிதாவின் கையில உம்மை அர்ப்பணிச்சு என் ஆவியுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று முழுமையான நீங்க அர்ப்பணிச்சீங்களே ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே நாங்களும் எங்களை முழுமையாக இந்த கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுமையாக உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையுடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வேலையுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கடன் பிரச்சனைகளை கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அவரை
அப்படியே அர்ப்பணிப்பீர்களா? அப்படியே அர்ப்பணிப்பீர்களா? அப்பா, என்னுடைய வியாதிகளை, என்னுடைய வேதனைகளை, என்னுடைய போராட்டங்களை உடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம் என்று சொல்லுவோம். தேவன் நம்மோடு இடைப்படுவார். தேவன் நம்மோடு இடைப்படுவார்.